ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான சாஃப்டான ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. இட்லி மாவு இருந்தாலுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம். புளிச்ச மாவு புளிக்காத மாவு எந்த மாவுனாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து செய்யுங்க. 1/2 கப் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வாசனைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பச்சோடா சேர்த்துக்குங்க. நான் இட்லி மாவில் நல்லா உப்பு சேர்த்து வச்சுருந்தேன்னா நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உப்பு சேர்க்கலன்னா உப்பு சேர்த்துட்டு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடுங்க. இட்லி மாவு உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்ல. கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி பார்த்திங்கன்னா தெளித்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஏன்னா சர்க்கரை நல்லா இலகி வரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம சர்க்கரையை ஊற விட்டோன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இப்போ நல்லா அப்படியே கலந்து விடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா சர்க்கரை நல்லா இலகி வந்துடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் இலகி வந்துடுச்சு. உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து வச்சுக்க, எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ மாவு சேர்த்துக்கலாம். மாவு நம்ம எடுக்க சொல்ல கையில் நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ சின்ன சின்ன போண்டா சைஸில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா எடுத்து சேர்த்துக்குங்க. நம்ம மாவு சேர்க்க சொல்ல எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக செவந்து வந்திருக்கு. 2 சைடும் அப்படி திருப்பி விடுங்க. நல்லா ஈவனாக செவந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லாவே நம்ம செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதமுள்ள மாவையும் நம்ம திரும்பவும் சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம போண்டா எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடுபடுத்திக்கின்னு திரும்பவும் நம்ம மாவு சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பி நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா திரும்பவும் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்த பிறகு எடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே நல்லா சாஃப்டாக மேலே நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்போ நம்ம அப்படியே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையில் ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இட்லி மாவு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.